ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ப்ளைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் சாதா ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து ஒரு 2-3 கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க கஸ்டமர். அதெல்லாம் மாற்றி எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஃப்ரண்ட்டு ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எப்படி இறக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேக்கில் லென்த்து இடுப்பு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. இடுப்பு இறக்கம் வச்சா கழுத்து எப்படி இறக்குறது, முன்பீஸ் எப்படி இறக்குறது, இது எல்லாமே தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம். இந்த ப்ளவுஸு காக்கி யூனிஃபார்மு. இது அளவு ப்ளவுஸு நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். பட் இது வந்து ரொம்ப சிங்க் ஆயிடுச்சு. நார்மல் ப்ளைன் ப்ளவுஸு ஃபுல் வாயில் கிளாத்துனாலே கண்டிப்பாக சிங்க் ஆகும். சிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து எனக்கு கவர் ஆகலை, பத்தலை, அதை இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுப்பு லென்த்தும் இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 ப்ளவுஸு. நான் 2யுமே ஒன்றா தான் கட் பண்ண போகிறேன். இது 2 மீட்டராக இருக்குது. 2 மீட்டர் இங்கே பாருங்கள், மடிப்பு இருக்குது பாருங்கள், 2 மீட்டராக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். கரெக்டாக நேராக எடுத்து போட்டு நான் 2யும் தனித்தனி, அதாவது ஒவ்வொரு மீட்டராக 2ஆக பிரித்து கட் பண்ணிக்கிறேன். பிரிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஸ்லீவுக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவுக்கு போட்டுடலாம். எப்பவும் போல் 4ஆக மடித்து ஸ்லீவுக்கு போட்டுருங்க. அதாவது 4 சைடு, ஹோல்டிங் சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு, அதை அப்படியே மடித்து போட்டுருங்க. இப்படி இருக்க பீஸை இங்கே பாருங்கள், இப்படி இருக்க பீஸை இப்படியே மடித்து போட்டுக்கோங்க. ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவில் அவங்க என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, லென்த்தெல்லாம் ஓகே, எனக்கு லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி தையல் போடுறது, எம்மிங் போடுறது சீக்கிரம் பிரிஞ்சிருது. அதாவது டெய்லி வேர்க்கு போடுறதுனால எனக்கு சீக்கிரம் பிரிஞ்சிருது. ஸோ எனக்கு டபுள் தையல் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கரெக்டாக 1 இன்ச் தான் வச்சுக்கிறேன். பட்டினா நம்ம மடக்கி இது பண்ணுறதுக்கு 1.25 வைப்போம். இது 1 இன்ச் போதும். ஏன்னா இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு, குட்டி மடக்காக மடக்கி 2 தையல் போட சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இன்ச் போதும். இதை ஸ்லீவை வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அவங்களோட அளவு உயரம் இது, 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் இழுத்து வச்சு கரெக்டாக இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாச்சு. இது லூஸ்க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் இருந்து ஒரு நம்ம 1/2 மூன் செக்ஷன், ஆஃபாக பிரிப்போம் இல்லையா, ஆஃபாக பிரித்து ஒரு 1/2 மூன் செக்ஷன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1/2 மூன், இந்த சைடு ஒரு 1/2 மூன், தனித்தனி செக்ஷனாக பிரித்து இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பனை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு கேப் விடுவோம், எக்ஸ்ட்ரா விடுவோம். பட் இதில் வந்து துணி பத்தலை, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டு கொடுக்கணும். அதனால் நான் அப்படியே விட்டுறேன், கட் பண்ணலை, இங்கே கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறேன். இப்போ ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பனுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஓப்பனுக்கு கட் பண்ணுங்கள். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்கணும். அதை ஓப்பன் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போது இந்த 2 சைடும் நான் குடையிறதுக்கு 2 ப்ளவுஸும் சேர்த்து தான் குடைய போகிறேன்.
2 ப்ளவுஸும் சேர்த்து குடையிறதுக்கு இங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடுங்க, அப்போ தான் குடைய முடியும். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ தான் குடைய போகிறோம். 2 ப்ளவுஸும் சேர்த்தே நான் குடைய போகிறேன். மொத்தம் 4 பீஸ் இருக்குது. 1 2 3 4 பீஸ். ஓகேவா? மொத்தம் 4 பீஸ் இருக்குது. அப்படியே குடஞ்சிக்கலாம். அதாவது ஜாயிண்டில் இருந்து 1 இன்ச் தள்ளி இங்கே ஆம்கோல் இருக்குல்ல, அதாவது இங்கே கரெக்டாக எண்டுக்கு வருது ஆம்கோல் மார்க், இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம குடையணும். எஸ் டைப்பு வளைவு தான். எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கை குடஞ்சாச்சு. கை குடஞ்சாச்சு, பார்த்துக்கோங்க. கரெக்டாக குடஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் போயிடலாம். இப்போ பேக் பீஸை நான் அப்படியே 2ஆகவே போட்டே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கில் பட்டிக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுறேன். 1.5 to 2 இன்ச்சு கிளாத் விட்டுருங்க, அப்போ தான் க்ரிப்பு கிடைக்கும். பட்டிக்காக நான் இந்த கிளாத் விட்டுருக்கேன். இப்போ பேக்கில் லென்த் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 14.5 இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வைக்கணும். பட் நான் 15.5 வைக்கிறேன். ஏன்னா அவங்க இடுப்பு இறக்கம் கேட்டிருக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன். 15.5 கரெக்டாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கு, இவங்க நெக்கு இறக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் யூனிஃபார்ம் ப்ளவுஸு, ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நெக்கு இறக்கலை. இப்போ 6.5 இருக்குது அப்படின்னா அந்த தையலுக்கு ஒரு 1/2, நெக்கு நம்ம இடுப்பு இறக்கியிருக்கோம்ல அந்த ஒரு 1/2 சேர்த்து 7.5 நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக வரும். 7.5 வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாடி லூஸ் செக் பண்ணிக்கலாம். பாடி லூஸ் கரெக்டாக 20 இருக்குது. 20 ப்ளஸ் ஒரு 2.5 இன்ச் எப்பவும் போல். அதாவது நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச் சேர்த்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு 1.5 இன்ச். நான் 12.5 வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்கள், 12.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இவங்களோட கழுத்து அகலம் நம்ம வந்து பாடி லூஸ் பார்த்தோம்ல, 20 இருந்துச்சு. 20னா 40. ஏன்னா நல்லா தடித்த பாடி தான். ஸோ நான் இவங்க யூனிஃபார்ம் ப்ளவுஸு அப்படின்னு சொன்னதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக 2.25. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், பேக்கில் அதாவது 40 சைஸுக்கு நம்ம 2.25 வச்சா 3 வரும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் வேணால் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். 2.25 கரெக்டாக இருக்குது. நம்ம தையல் பிடிச்சது போக 3 வரும். இப்போ ஷோல்டர் செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2.25 ப்ளஸ் ஒரு 1/2 2.25 வச்சுக்கிறேன். இப்போ சைடு பீஸ் வந்து ஐ திங்க் 6.5 வரும் இவங்களுக்கு. 6.5 வச்சோன்னா நம்ம கரெக்டாக தையல் போக 6.25 வரும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 6.5 கரெக்டாக இருக்குது. 6.5. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுக்கிறேன். பேக் சைடை எப்போவுமே 1 இன்ச்சில் நம்ம ரவுண்டு மார்க் பண்ணணும். பேக் சைடு 1 இன்ச் வச்சு நான் ரவுண்டு மார்க் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ரெண்டு பீஸும் ஏற்றி இறக்கியிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள்.
ஏன்னா ஏற்றி இறக்கி இருக்கிறதோட கட் பண்ணிங்கன்னா, ஏன்னா டபுள் பீஸாக போடுறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் ரவுண்ட் நெக் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜக்கா ஒன்று போட்டுக்கோங்க, தையலுக்காக ஜக்கா போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் போயிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு எப்பவும் போல். இது ஃபுல் கிராஸ் பீஸ் தான். இவங்க ப்ளவுஸில் வந்து கிராஸ் பீஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து ஷோல்டர் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக எல்லாமே சைடு ஃபுல்லாகவே நான் மார்க் கொடுத்துக்கிறேன். பேக்கில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரியே கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேக் பீஸை எடுத்துருங்க. இப்போ இந்த பாக்ஸ் போட்டு 3/4 இன்ச்சுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு செக் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கூட மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. அப்படியே மடித்து போட்டு, இது நமக்கு கொக்கி பீஸ் தான் கரெக்டான பீஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதாவது அது வந்து கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் கிட்டேயும், நம்ம ரெண்டாவது மார்க் பண்ணது கொக்கி பீஸ் கிட்டேயும் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணது கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ நமக்கு இந்த அளவு தேவையில்லை, இதை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. இதில் தான் கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். இந்த அளவு தான் கரெக்டு, ஓகேவா? அதனால தான் நான் எப்போவுமே பேக் பீஸ் அப்படியே போட்டு ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது முன்கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிவிட்டேன். இதிலேருந்து அப்படியே நான் ரவுண்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படியே ரவுண்டு கொடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட ரவுண்டு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ முக்கியமாக மெயினாக இதை தான் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸை அவங்க இறக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பேக்கில் இறக்குன அந்த 1 இன்ச்சை நான் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் கொடுக்கறதுனால உங்களுக்கு பட்டி இதே அளவு தான் வரும். ஏன்னா நம்ம பின்னாடி 1 இன்ச் இடுப்பு இறக்கியிருக்கோம், 1/2 இன்ச்சு. ஸோ அந்த 1/2 இன்ச்சு நான் முன் பீஸில் கொடுக்குறேன். அவங்களுக்கு முன் பீஸ் வந்து பத்தலை, ரொம்ப வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது சைஸு, எனக்கு கவர் ஆகலை பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை இதில் நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. 4.5 இருக்குது, நான் 5.5 4 இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்தா 4.5. நான் தையலுக்கு அந்த டாட் மடிக்கிறதுக்கெலாம் ஒரு 1 இன்ச் எப்போவும் விடுவேன். ஸோ அப்போ 5.5 நம்ம வைக்கணும். 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். சேம் சைட்லேயும் சைடில் 5.5 இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு 6 வைக்கிறேன். ஏன்னா நம்ம இடுப்பு இறக்குன அந்த 1/2 இன்ச்சை நான் பட்டியில் சேர்க்க போகிறேன். இதுக்கு கீழே இறக்குறப்ப என்னாகும்னா பாக்ஸ் இப்படி போகிற மாதிரி இருக்கும். அது ஃப்ரண்ட் ஷேப்பு கரெக்டாக கவர் ஆகாது. அதனால் நான் அதை பட்டியில் சேர்த்துருவேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ட்ரிக்கு. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது மார்க்கு, அதாவது மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டேன், கீழே தையலுக்கு விட்டது போக இங்கே இருக்குது. பட் ஆனால் ஆல்ரெடி அவங்க ஃப்ரண்ட்டு பீஸ் பத்தலைன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 1 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான பீஸு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ணி தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும்.
கரெக்டாக உங்களுக்கு ஷேப் உட்காரும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பட்டி பீஸ். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் போயிடலாம். அதாவது 2 ப்ளவுஸையும் நான் ஒன்றாவே போட்டுக்கிறேன். எல்லாமே பேக்லேருந்து ஃப்ரண்ட் எல்லாமே ஒன்றா தான் போட்டிருக்கேன். பட்டி பீஸில் செக் பண்ணிக்கோங்க எந்த பீஸ், அதாவது பட்டன் பீஸு சைடு பெரிய பீஸாக இருக்கும். ஸோ அந்த பீஸ் அப்படியே வச்சு லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு உயரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பீஸ் சைடு எவ்வளோ அளந்து செக் பண்ணுங்கள். 3.25 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடு போயிடுங்க. சைடு பீஸில் 3 இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்தா 3.5. நான் இங்கே வந்து ஃப்ரண்ட் பீஸில் தையலுக்கு மட்டும்தான் விட்டுருக்கேன். அந்த பேக்கில் இறக்கின அந்த இடுப்பு இறக்கம் நான் இதில் சேர்க்கலை. ஃப்ரண்ட் பீஸில் வந்து இந்த சைடு பீஸில் நான் சேர்க்கலை. ஓகேவா, இந்த சைடு பீஸில் நான் சேர்க்கலை. ஸோ அதை வந்து இங்கே பட்டியில் சேர்த்துக்கிறேன் 1/2 இன்ச்சு. அதாவது 3 இன்ச்சு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பேக்கில் விட்டுருக்கேன் அந்த உயரத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். 4 இன்ச்சு வச்சுட்டு இங்கே அப்படியே கேர்வாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஜக்கா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸை எப்படி ஆல்ட்ரு பண்ணி, ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொன்னால் எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.